அவ்வளோதான், 5 நிமிஷம் முடிஞ்சால் போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஒரு ப்ளவுஸ்க்கு ஊக்குவிக்கணும், அதை வச்சுட்டு படுத்து. சாப்பிட்டோன்னு படுக்கக்கூடாது, ஒரு அரை மணி நேரமாவது வேறு வேலை ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு. தூக்கம் வரலைங்க பிரதர், ஒரு பிரதர்ன்னு சொன்னால் சண்டைக்கு வருது. நீங்கள் முந்தா நாளாக தான் திருப்பூர் போயிட்டுங்களே, உலக சாதனை கின்னஸ் நிகழ்ச்சி பவளக்கொடி கும்மி எங்களோடது 5000 பேர் சேர்ந்து ஒரு விழா நடத்துனாங்க, உலக சாதனை நிகழ்ச்சிக்காக. அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு போயிட்டு லேட் நைட் ஆயிடுச்சு, 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அது வந்து படுத்தது. ஆனால் எவ்வளோ தூரம் பகலில் தூங்கினாலும் அந்த நைட்டில் தூங்குற மாதிரி 4:30 5 மணிக்கெலாம் டீ போட்டுருவேன். அதனால் அந்த டயர்டு, அந்த தூக்கங்கட்ட டயர்டு வந்து நேற்று போயிட்டு வந்தது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. திருப்பூரில் தான் நடந்தது அந்த நிகழ்ச்சி. அது 5000 பேர் கலந்துக்கிட்டோம், லேடிஸ். என்னோடய வீடியோவில் போய் பாருங்களேன், கும்மி நிகழ்ச்சின்னு சொல்லி. அது அது எப்படி 3:45 படுத்தாலும் நான் 4:30க்கு எந்திரிச்சிருவேன். எவ்வளோ ஒரு டயர்டாகி 3 மணிக்கு போய் படுத்தாலும் அது ஒரு மறுக்க எந்திரிக்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு டயர்டு இருக்காது. மத்தியானம் கூட சித்த ஆசதியாக இருக்கேன். அந்த கடை வைக்கணுங்கிறக்காக வேண்டி 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அதே பழக்கம் 25 வருஷமாகவே வச்சிட்ருக்குறேங்களா, அதே பழக்கமாகி போச்சு. அது சம்பாதிக்கணும், அதில் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே தூக்கம் வராது. வேறு எந்த வருமானம் இல்லை, நம்மளுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அதை எந்திரிச்சு தான் ஆகணும், நம்ம தான் வேலை செய்யணும், நம்ம தான் கடை வைக்கணும். அப்படிங்கிறப்போ தூக்கமெல்லாம் தன்னால் கலைஞ்சு போயிடும். சரி அம்மா படுத்துருக்குறாங்க, நம்ம எந்திரிச்சு செய்வோம் பிடிக்குங்கிறதுக்கெலாம் ஆள் இல்லைங்க. அதனால் நான் 4:30க்கெலாம் எந்திரிச்சு 5 மணிக்கு டீ போட்டுருவேன். நான் பொதுவாக 4 மணிக்கே விழிப்பேன். அப்படிங்களா? ஓகே. நல்ல பழக்கம் தான். பிரம்ம முகூர்த்தத்தில் முழிச்சு பழகினோம்னா, இந்த விடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொம்பளை தூங்குறவங்களை கண்டா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அது என்னென்ன இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணிக்கெலாம் எழுந்திரிப்பாங்க. எங்கள் அம்மா இன்னும், அம்மாவுக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே ஆகுது. எங்கள் அம்மாவோட அதான் நல்லதுங்க, நல்லது கரெக்டான டைம் தான். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என்னமோ சொன்னீங்க, ஆனால் தெரியல. நாலு மணிக்கு எங்கள் அம்மா இன்னுமே கோலம் போட்டுட்ருக்குது. எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ, நம்மளுக்கே வயசாயிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு 80க்கு மேலே இருக்குது. இன்னும் 4 மணி ஆனால் வாசல் தொளிச்சு. எங்கள் ஊரில் முதல் கோலம் போடுறது எங்கள் அம்மாவாக தான் இருக்குது. அப்புறம் இன்னுமே கோலம் இல்லையான்னாத்தான் அந்த அம்மா இல்லைங்கிற மாதிரி அர்த்தம்னு ஆகிப்போச்சு. இன்றைக்காவது உடம்பு சரியில்லைன்னா கோலத்தை காணா, எங்கே அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு தான் ஊருக்குள்ளே கேட்பாங்க. 4 மணி ஆனால் முதல் கோலம் போடுறது எங்கள் அம்மாவாக தான். அதே மாதிரி எனக்கு மட்டும் அந்த பழக்கம் வந்துடுச்சு. 4 மணி 4:30 ஆனால் எந்திரிச்சிருவேன். மத்தியானம் கொஞ்சம் அசதியாக இருந்தால் சாப்பிட்டுட்டு முன்னாடி கடைக்கு உள்ளே படுத்துருப்பேன் சும்மா. அப்புறம் இங்கே அவ்வளோவா கடை வியாபாரம் இருக்காதுங்க. மத்தியானம் நேரம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். கடை பார்த்துக்கிட்டே ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்துக்குவேன். இப்படியும் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம் கதையை. ஓடித்தான் ஆகணும். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினே. நம்ம சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி. ஆமாங்க, முன்ன ஒரு 30 வினாடிகள் உள்ளது. முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு நம்ம போடலாம். 2 மணி நேரம் கூட போடலாம், நமக்கு எதுக்கு போகுது. இதே நான் இன்றைக்கி 2-3 நாள் ஆச்சு. சரி 1 மணி நேரம் போடலான்னு போட்டேன். முறை லைவே போடல, அதனால் போட்டேங்க. என்னோடய லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அம்மாவோட சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. இரவு வணக்கத்துடன் அம்மா. பாய் அனைவரும்.